ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 18. எபிசோடு 17 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்மால் யாருக்கும் முகம் தெரியக்கூடாதுன்னு ஆர்மரை மாட்டிக்கிறான். முராக்கன் என்ன சொல்கிறான்னா, இவனுங்க எப்போ தன்னோட ஏரியாவுக்குள்ளே வந்தாலும் போட்டு பொழந்துருவான்னு பில்டப் கொடுக்குறான். டிராகன்ஸ் ரூல்ஸ் படி அப்படி தான் நடக்குமா? அதனால் இப்போ சுற்றி எக்கச்சக்க எனிமிங்க. இப்படி சும்மா பந்தாவா இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த எர்த்து டிராகன்ஸ் எல்லாம் சாமி இங்கேருந்து கிளம்பிடுவான்னு கெஞ்சிரானுங்க. அவங்களோட கான்ட்ராக்டர் இதை பார்த்துட்டா செம்ம பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஆனால் அவனுங்க சொல்கிறத கேட்குறத விட்டுட்டு முராக்கனுக்கு செம்ம காண்டாகுது. அவனுங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறானுங்க. கடைசியாக குவாண்டல் இவனை போட்டு தள்ளுற மூலில் செம்ம காண்டில் இருக்கான்னு உண்மையை உடைக்கிறானுங்க. அந்த சில்வர் டிராகனுக்கும் இவனுக்கு ஏதோ பழைய பஞ்சாயத்து இருக்கு போல. பார்த்தா அவன் நம்ம ஆளோட எக்ஸல் ஓவர்னு நம்ம ஆளுக்கு அப்போதான் தெரிய வருது. இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா ஊரே 2 ஆயிடும்னு தெரிஞ்சு அந்த எர்த்து டிராகன்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகிடுறானுங்க. ஆனால் அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. குவாண்டல் தன்னோட டிராகனோட செம்ம மாசா என்ட்ரி கொடுக்குறா. அவள் இன்னும் முடிக்கல. ஸோ எந்த அடி வந்தாலும் தாங்கிறதுக்கு ரெடியாருன்னு முராக்கன் நம்ம ஆளுக்கு அலாட் கொடுக்குறான். அவள் அடிக்கிற ஒவ்வொரு அடியையும் இவன் எஸ்கேப் ஆகுறப்போ கடல்லே பெரிய சுழல் கிரியேட் ஆகுது. அவளோட அட்டாக்ஸ் எல்லாமே 8 ஸ்டார் லெவலில் இருக்குது. அவளோட பவரை பார்த்து நம்ம ஆளுக்கு செம்ம ஷாக்கு. இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடி வந்து நிற்பான்னு குவாண்டல் செம்ம டென்ஷனில் கத்துறா. முராக்கன் இவ கூட 500 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான்னு நம்ம ஆளுக்கு இப்போ தான் புரியுது. சுச்சுவேஷன் கையை மீறி போனால் பிராட்மண்டேவை யூஸ் பண்ணுன்னு அவன் நம்ம ஆளுக்கிட்ட சொல்கிறான். அவன் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு நம்ம ஆளுக்கு நல்லா தெரியும். அதனால் அவளை கொஞ்சம் டேமேஜ் பண்ணணும்னா கூட நம்ம ஆளு தன்னோட மொத்த பவரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். குவாண்டல் இப்போ டிராகன் ஃபார்முக்கு மாறுறா. முராக்கனை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு அவளுக்கு ஒரு வெறித்தனம். ஆனால் முராக்கன் அவகிட்ட பொறுமையாக பேசி சால்வ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் செம்ம காண்டில் இருக்கிறதால அவன் சொல்கிறத காதிலே வாங்காம ஒரு பெரிய பீம் அட்டாக்க விடுறா. அதுக்கப்புறம் வெறித்தனமாக பாஞ்சி அவனை கடிக்க வரா. ஆனால் நம்மால் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிடுறான். அவன் ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்கான்னு நம்ம ஆளுக்கு புரியலை. ரொம்ப பக்கத்தில் வந்து இன்னொரு பீம் அட்டாக்கை கொடுக்குறா. நம்ம ஆளு கொடுத்த சப்போர்ட்டில் முராக்கன் அந்த அட்டாக்ல இருந்து தன்னை ஷீல்டு பண்ணி காப்பாற்றிக்கிறான். அவளை சமாளிக்கணும்னா தன்னோட பவர்ஸ் கண்டிப்பாக தேவைன்னு நம்ம ஆளுக்கு அப்போ தான் புரியுது. அவள் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான்னு முராக்கன் சொல்லும்போது அவள் செம காண்டாகி அந்த ஷேடோ ஃபோர்ஸை பிச்சு எறிகிறா. இது சும்மா ஒரு டம்மி ட்ரெயின்னு நினச்சி அசால்ட்டு பண்ணுறா. நீ இவ்வளோ வீக் ஆகிட்டியடான்னு அந்த சில்வர் டிராகன் அவனை போட்டு விளாசுது. முராக்கன் அவளை நிறுத்த சொல்லி கேட்குறான். ஆனால் அது குவாண்டலை இன்னும் செம காண்டாக்குது. பிரேக்கப் ஆன மேட்டருக்கு ஏண்டி இவ்வளோ கோவப்படுறன்னு கேட்டுட்டு முராக்கன் அவளை திருப்பி கடிக்கிறான். அந்த முட்டாப்பயலுக்கு நல்லா அடி விழணும்னு நினச்சி சில்வர் டிராகன் ஒரு மரண குத்து விடுது. ஆனால் இது நம்ம ஆளுக்கு மூவ் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமாக அமையுது. இப்படி நடக்கும்னு அந்த சில்வர் டிராகன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ ஃபுல் கண்ட்ரோலில் நம்மால் கையில் தான். அதுவும் முராக்கன் எந்த இடத்துல அடித்தானோ அதே இடத்துல தான் நம்மளால் அட்டாக் பண்ணணும். நம்மளால் ஸ்வாடில் ஷேடோ பவர்ஸ் மொத்தமாக இறங்க ஒரு வெறித்தனமான ஷேடோ ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணி அவளை அப்படியே விட்டுறான். அந்த அட்டாக் அவள் ஸ்கேல்ஸை கிழிச்சு அவளோட ஒரு கையை துண்டா வெட்டி வீசுது. சில்வர் டிராகன் கடலுக்குள்ள விழும்போது முராக்கன் வேகமாக வந்து நம்ம ஆளை காப்பாத்துறான். அந்த அட்டாக்குக்கு தன்னோட மொத்த எனர்ஜியும் போட்டதால நம்மளால செம்ம டயர்ட் ஆகிட்டான். அவளை போட்டு தள்ளிட்டோம்னு தான் நம்மளாலே நினைச்சான். ஆனால் இது குவாண்டல் ஆச்சு. அவள் சாதாரணமாக டிராகன்ஸை விட ரொம்ப பவர்ஃபுல். அதுவும் டைமே கண்ட்ரோல் பண்ணுறவ. இது நமக்கு செம்ம டேஞ்சர்னு அப்போ தான் நம்ம ஆளுக்கு புரியுது. ஜூலியாவோட டிராகனை தேடி தான் இவங்க இங்கே வந்தாங்க. ஆனால் இப்போ இவனுங்களே மிஸ்ஸிங் ஆகிற நிலைமை வந்துருச்சு. அந்த சில்வர் டிராகன் தன்னோட உடம்பை ரீசார்ஜ் பண்ணி பழைய நிலைமைக்கே கொண்டு வருது. இது செம்ம எனர்ஜியை உறிஞ்சிற ஒரு சீட் மேஜிக் தான். இருந்தாலும் சாகர நிலைமையிலிருந்து அவளை காப்பாத்திருச்சு. இப்போ குவாண்டல் தன்னோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்துடுறா. நாம பிரேக்கப் பண்ணப்போ நார்மலாக தானே முடித்தோம், அப்புறம் ஏன்டி என் மேலே இவ்வளோ காண்டில் இருக்குன்னு முராக்கன் கேட்குறான். என்னை விட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் ஒரு ரீசன் கூட சொல்லாமல் போயிட்டேடான்னு அந்த சில்வர் டிராகன் செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே முராக்கன் நம்ம செட் ஆக மாட்டோம்னு நினச்சதுக்கு நான் எப்படி நீ பொறுப்பாவேன்னு கத்துறான். இந்த கப்புள் சண்டையை பார்த்து நம்ம ஆளுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. ஷேடோ கார்டோட புது கான்ட்ராக்டர் நம்ம ஆளு தான் குவாண்டல் கண்டுபிடிச்சிடுறா. நம்ம இனமே அழிகிற நிலைமையில இருக்குன்னு முராக்கன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் அவளுக்கு அவன் சொல்கிறது எல்லாமே சும்மா ரீல்னு தோணுது. ஏன்னா அவன் இதெல்லாம் கண்டுக்கிற ஆளே கிடையாது. உனக்காக நான் எத்தனையோ டிராகன்ஸை போட்டு தள்ளியிருக்கேன்னு முராக்கன் கவுண்டர் கொடுக்குறான். இவளால் நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னு நினச்சி அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்புறம் அவள் சாரி கேட்டுட்டு ஜூலியாவோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறா. கடைசியாக ஒரு வழியாக அவங்க சைலண்ட் ஆகுறாங்க. இண்டு டிராகனோட போராட்டா பற்றி பேசுகிறத நம்மளால கேட்குறான். இந்த மான்ஸ்டர் சிஃபல் கிளானில் இருக்க மைனல் பேட்ரியார்க்கோட கார்டியன் டிராகன். அப்போ ஜூலியாவோட டிராகனான லீட்டரை கிட்னாப் பண்ணது இவனுங்க தான் கன்ஃபார்ம் ஆயிடுது.
குவாண்டல் அவங்கள அப்படியே அவ இடத்துக்கு கூட்டிட்டு போறா. விமத் எம்பையருக்கு வெளியில இருக்க ஒரு கேபின்ல தான் அவ ஸ்டே பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோவோட டீட்டெயிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவன் டேமரோட பவர் சம்பந்தப்பட்டவன்னு அவ கண்டுபிடிச்சிடுறா. ஏன்னா அவங்க 3 பேரும் ஒன்னா சுத்தினவங்க. ஸோ அவளுக்கு நல்லா தெரியும். அப்புறம் திரும்பவும் மெயின் மேட்ருக்கு வரா. பைரோட்டா லீட்டரை ஏமாத்தி தான் தூக்கிட்டு போயிருக்கான். டிராகன் ஸ்பெல்ஸ் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்கெட்சு போட்டு இப்போ ஒரு சின்ன பொண்ணோட உசுரிக்க உழ வச்சுட்டான். பயோரோட்டாவோட பிளான் மேலே சில்வர் டிராகனுக்கு எப்போவுமே ஒரு டவுட் இருந்துச்சு. அவன் அவளோட கான்ட்ராக்டரை பார்க்கணும்னு ரொம்ப நச்சரிக்கிறான். துனியாவை பற்றி ஊருக்கே தெரியுன்றதால அவள் சேஃபாக இருந்தா. ஆனால் ஜூலியாவோட கான்ட்ராக்ட் மேட்டர் வெளியில் யாருக்கும் தெரியாதுன்றதால அவளோட டிராகனை கிட்னாப் பண்ண இவனுங்க கரெக்டாக கேப் பார்த்து பூந்துட்டானுங்க. நம்மால் இப்போ சிஃபல் கிளானோட பிளான் என்னவா இருக்கும்னு ஒரு ஸ்கெட்சு போடுறான். நம்மால் என்ன நினைக்கிறானா அவங்க கண்ட்ரோலில் இல்லாத கான்ட்ராக்டர்ஸை போட்டு தள்ள ட்ரை பண்ணுறானுங்க. அவங்களோட 2வது டார்கெட் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய காடை கான்ட்ராக்ட் மூலமாக அவங்க சைடு இழுக்கணும். நம்ம ஆளோட பாஸ்ட் லைஃப்ல டைம் கார்டோட கான்ட்ராக்டர் வேற ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கான். சிஃபல் கிளான் மெம்பர். அப்படின்னா அந்த டைம் லைன்ல என்யாவை போட்டு தள்ளியிருக்க சான்ஸ் இருக்கு. ஜூலியாவுக்கும் இதே கதை தான். அவளோட கான்ட்ராக்டரையும் கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனா சில்வர் டிராகனுக்கு நம்ம ஆளு சொல்றத நம்பவே முடியல. சிஃபல் கிளான் கிட்ட தான் ஆல்ரெடி எக்கச்சக்க கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு புதுசாக ஆள் தரணும்னு அவளுக்கு ஒரு டவுட். உடனே நம்ம ஆளு செம ஷார்ப்பாக ஒரு ரிப்ளை கொடுக்குறான். மனுஷனோட பேராசைக்கு அளவே கிடையாது, அதனால சிஃபல்ஸ் இன்னும் பவர் வேணும்னு வெறித்தனமாக அலையிறானுங்கன்னு லாஜிக்காக சொல்கிறான். அந்த சோர்சரஸ்களை பார்த்து குவாண்டல் பயப்படுறதால தான் கண்ணை மூடிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆக்ட் கொடுக்குறான்னு நம்மளால கரெக்டாக பாயிண்டை பிடிக்கிறான். அதனால் அவள் செம்ம காண்டாகி பெரிய பஞ்சாயத்து ஆகிடும்னு முராக்கன் ஃபீல் பண்ணுறான். ஆனால் டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலாக அந்த சில்வர் டிராகன் சிரிக்கிறா. முராக்கன் அவகிட்ட இவ்வளோ உஷாராக நடந்துக்கிட்டதை அவள் பார்த்ததே இல்லை. தன்னோட கான்ட்ராக்டரோட சேஃப்டிக்காக என்ன வேணாலும் பண்ண அவள் இப்போ ரெடி ஆகிடுறா. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெறாவை மீட் பண்ணவும் லீட்டரை திரும்ப கொண்டு வரவும் குவாண்டல் ஹெல்ப் பண்ண ரெடி ஆகுறா. நம்ம ஆளோட தோலை பிடிச்சிக்கிட்டு டேமர் கூட இருந்த அந்த பழைய மெமரிஸ் அவன் நினச்சி பார்க்குறா. அவனோட பெட்லைனுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறா. அதுவும் இவன் அவங்க பஸ்ட்டு பேட்ரியாக் மாதிரியே செம்ம சீன் போறான்னு கமெண்ட் அடிக்கிறா. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே போன குவாண்டல் கொடுத்த வார்னிங்கை தூக்கி போட்டுட்டு என்யா என்ட்ரி கொடுக்குறா. அவள் கேரக்டர் நம்ம ஆளு மேலே அவளுக்கு செம்ம க்ரஷ் வேற. இந்த குழப்பத்தில் என்ன ரீசன்னு நம்ம ஆளு தலையை பிச்சுக்கிட்டு கேட்க அவன் நம்ம ஆளோட நம்பர் 1 ஃபேன் கேர்ள்னு குவாண்டல் முகம் சுழிச்சுக்கிட்டே சொல்றா. என்னோட ட்ரீம் பாய் முன்னாடி நின்னதும் என்யாவுக்கு எக்ஸைட் தாங்க முடியல. அவள் சும்மா சாதாரண பொண்ணுதான்னு தெரிஞ்சதும் அப்போ கண்டிப்பாக அவகிட்ட வேற ஏதோ ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும்னு நம்மளால கெஸ் பண்ணுறான். தான் சொன்னதை கேட்காம அவள் திமுறா வந்ததை பார்த்து சில்வர் டிராகனுக்கு செம்ம காண்டாகுது. சைலண்டாக இருந்து சொன்னதை மீறினதுனால குவாண்டல் எப்படியோ தன்னோட டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறா. ஆனால் நம்மளால என்ன நினைக்கிறானா அகாடமியில் அவளோட ரேங்க்னால அவளை எல்லாரும் வச்சு செஞ்சுருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணுறான். எனியாவோட சேஃப்டிக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு நம்மளால சொல்கிறான். நம்மளால அப்படி பாசமாக பேசினது அந்த பொண்ணை மயக்க போதுமானதாக இருக்கு. மற்றவங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாற்ற தன்னோட பிரின்ஸே வந்திருக்கான்னு அவள் ஃபீல் பண்ணுறா. நம்ம ஆளு கூட கிளம்ப அவ ரெடி. என்யா எக்ஸைட் ஆகுறா. உடனே குவாண்டல் ஒரே போடா போட்டு அவளை மயக்கம் போட வைக்கிறா. நம்ம ஆளு மேலே அவளுக்கு இருக்கிற அந்த வெறித்தனமான கிரஷ் அவளை ரன் ஹேண்டல் கிளான் வரைக்கும் இழுத்துட்டு போயிடுமோன்னு அவளுக்கு செம பயம். தன்னோட சொந்த கிளான்லேயே பெரிய டஞ்சன்ஸ் டிராகன்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதும் நம்ம ஆளுக்கு செம ஷாக் ஆயிடுது. முராக்கனை கேட்டால் அவனும் மயக்கத்தில் கிடக்கான். இவங்க 2 பேர் மட்டும் தனியாக இருக்கும்போது குவாண்டல் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்கிறா. தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காக மட்டும்தான் நம்ம ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறான். அதுவும் அவன் இப்போ பழைய பவர் இல்லாமல் சும்மா டம்மி பீஸாக இருக்கிறதால தான். அவனோட இப்போதைய லெவலுக்கு அந்த வின்டு டிராகன் கிட்ட மாட்டுனா சட்னி தான். அதனால் சுச்சுவேஷன் கையை மீறி போனாதான் என்ட்ரி ஆகிறதா குவாண்டல் முடிவு பண்ணுறா. பெரட்டாவோட டிராகன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஆளுக்கு செம்ம ஆர்வம். நிஜமாவே அந்த டிராகன் எவ்வளோ பவர்ஃபுல்னு கேட்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.